வளமையான காரியங்கள் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும் பாடல்களுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார்கள். அதே வேளையிலே தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் சிங்களத்திலும் வழி நடத்துவார்கள். மாலை வேளையிலே, இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி சுபா இளங்கோ அவர்கள் வழி நடத்துவார்கள். அதுவரை நான் நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருந்து ஊழியர்கள் இணைத்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளுக்கான வசனம்: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் எண்ணாகமம் 34, நீதிமொழிகள் 25, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து யோவான் 7வது அதிகாரம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும், அதே வேளையில் ஊழியங்கள் செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் கர்த்தர் தாமே தங்கு தடையின்றி இணைய கேட்க வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளையில் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் ஆரம்பிப்போம். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 6 மணியாக இருக்கிறது. காலை வேளையில் எங்களுடன் பாசர் அண்டன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், சௌரன் குணபாலன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், அதே வேளையிலே இரவு மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி கொன்சி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். ஆயத்தமாவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வார்த்தையோடு மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ்லோட்டமா. ஆமே. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம். கர்த்தர் சிலுவையிலே எங்களுக்காக தந்த அதிகாரங்களை பயன்படுத்தி நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து அவர்களையும் வழிநடத்துவோம். உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். நோய் நொடியின்றி வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காக எல்லோருக்காக ஜெபிப்போம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியானா குடும்பத்தையும் அவர் சந்ததியையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லா காரியத்தையும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் தேவ சித்தம் என்றால் என்னென்று சொல்லி பார்த்து விட்டு நாங்கள் கடந்து செல்வோம். முதலாவது, எல்லா ஜாதியில் இருந்தும் ஆபிராமை அங்கு தேவன் தெரிந்தெடுத்தார். ஆபிராம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி அந்த யாக்கோபின் இடத்திலே 12 கோத்திரத்தின் மேலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அந்த திட்டம் என்னென்று சொன்னால் யாத்திராமம் 19வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த யாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தை என்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த யாதியுமாய் இஸ்ரவேல் ஜனங்களை, அங்கு முழு ஜனங்களையும் அழைக்க தேவன் சித்தமாய் இருந்தார். ஆனால் அந்த இடத்திலே அங்கு செயல்பட முடியாம போய்விட்டது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ஆசாரிய ராஜ்யம் அங்கு மோசே தேவனோடு அங்கு மலையிலே பேசிக்கொண்டிருந்த போது கீழே ஜனங்கள் ஆரோனும் அங்கு உருவாக்க ஆரம்பித்தார்கள். மோசே பார்த்தவுடன் தேவன் கொடுத்த அந்த கற்பனையை அவர் உடைத்து விட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தரின் அங்க மோசே சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன் யார் என்று சொன்ன உடனே அங்க லேவி மாத்திரம் ஓடி வந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மோசேக்கு பின்னாலே லேவி கூட்டம் அங்க நின்றது. இந்த காரியம் செய்ததினால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும்
ஆசாரியராய் மாற்ற விரும்பினார், மாற்ற முடியவில்லை. ஆனால் கர்த்தர் பட்சத்தில் வந்து நின்ற அந்த லேவி கோத்திரத்தை அவர் ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் எப்படி எங்களை தெரிய விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தால் ஆசாரியர் ராஜ்யத்தை தான் அவர் விரும்புகிறார் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் நாம் எல்லோரும் அவருடைய பங்கு, அங்க இயேசு கிறிஸ்துவுக்குரிய பங்குகளாய் இருக்கிறோம். இப்படி ஒரு ஆசாரியர் ராஜ்யம் எல்லாரும் தெரிந்து எடுக்க முடியலை ஆண்டவராலே. ஏனென்றால் அரவாசி பேர் ரட்சிப்பை காணாமல் இருக்கிறார்கள். ஆனால் சாலமோனின் மகன் ரெகோபெயாம் நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது. ஒன்று இஸ்ரவேல் தேசமாயும் யூதா ராஜ்யமாயும் பிரிஞ்சது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதுல பாருங்கள், அங்கு யூதா கோத்திரத்தில் ராஜாக்கள் பிறந்தார் என்று சொல்லியும், ஆசாரிய கோத்திரத்திலே லேவி கோத்திரம் ஆசாரியர்களாய் இருந்தார்கள். அன்றைய நாட்கள்ல ஒரு ராஜா ஆசாரியனாக முடியாது, ஒரு ஆசாரியன் ராஜாவாக முடியாது அன்றைய நாட்கள்ல. ஏனென்றால் ராஜாதான், ஆசாரியன் தான். இந்த காரியத்தை தான் எங்கள் இயேசு கிறிஸ்து செய்ய வந்தார் இந்த பூமிக்கு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு யூதா கோத்திரத்திலே பிறந்தாலும் அவர் மெல்கிசேதேக்கை முறைமைப்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மெல்கிசேதேக்கை முறைமைப்படி என்றால் என்னென்று சொன்னால் அவரிடத்திலே நீதி இருக்கிறது. ஆகவே அவர் எங்கள் இயேசு ராஜாவாகத்தான் பிறந்தார், வளர்ந்தார், எல்லாமே ராஜாதான். அவருக்கு ஒரு மகிமை இருக்குது, நீதியின் ராஜா. அவர் நீதியை கடைபிடித்து வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 2வது சாலமோனின் ராஜா சமாதானத்தை கொடுக்க வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே நேரம் உன்னதமானவருடைய ஆசாரியன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முன்னே இருந்த ராஜாதான், ஆசாரியன் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த மெல்கிசேதேக்கை முறைமைப்படி எங்களுக்கு ஆசாரியரும் ராஜாக்களும் என்ற அந்த காரியத்தை எங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். நாங்கள் எவ்வளவு அந்த இடத்துல கூட நாங்கள் விழுந்து விடாதபடி நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் யூதர்கள் ஆசாரியராக முடியாத அந்த சூழ்நிலையில எங்கள் இயேசு மெல்கிசேதேக்கிய முறைமைப்படி அவர் ராஜாவும் ஆசாரிய கூட்டவுமாய் இருக்கிறார். அவர் நம்மை எப்படி அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை மீட்டு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்களும் அவரை போல இருக்க வேண்டும், அவருடைய குணம் எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அவர் அந்த பலியேற்பாட்டு காரியத்தை அங்கு முறியடித்து, நியாய பிரமாணத்தை முறியடித்து இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழாக கொண்டு வரப்பட்டதன் காரணம் அங்கு மெல்கிசேதேக்கிய முறைமைப்படி, அதாவது ஆதிகாமத்திலும் சொல்லப்படுகிற அந்த முறைமைப்படி இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாவின் குலத்தில பிறந்தாலும் அவர் இப்படியாய் மாற்றப்பட்ட காரியம் இன்றைக்கு தேவ சித்தமாய் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் இது கடினமான காரியம் இல்லை, இது இலகுவாக்கி தந்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் இன்றைக்கு கிருபையும் இரக்கம் உள்ள தேவனாய் எங்கள் மத்தியிலே எங்களுக்காக அங்கு பரத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை, என் மகன், என் மகள் அவர் அங்கு சீடப்படக்கூடாது என்று சொல்லி அங்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனினா அவர் ராஜாவாக வரப்போகிறார். ராஜாவாக வந்தால் நாங்கள் மந்தைகளாக மாற வேண்டும். அவர் மேய்ப்பனாய் இருந்தால் நாங்கள் மந்தைகள். அப்படியாய் அங்கு அவர் ராஜாவாய் இருந்தால் அவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறதுக்குத்தான் இன்று மட்டும் அவர் போராடி கொண்டிருக்கிறார். அதுக்கு நாங்களும் பங்குள்ளவர்களாய் இருந்து எங்களையும் கர்த்தர் நினைத்தல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேவ சித்தத்தை செய்ய நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்திய நாளிலே நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்ததாமே மெல்கிசேதேக்கை முறைமைப்படி நீதியின் ராஜா, சமாதானத்தின் தேவன், உன்னதமானவருடைய ஆசாரியன், இப்படி 3 காரியத்தை அவர் எங்களுக்காக செய்தார். எதனாலே என்றால் அந்த மெல்கிசேதேக்கை முறைமைப்படி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா பலி ஏற்பாட்டின் முறைமைப்படி அல்ல,
இதை மாற்றி அமைத்தவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ஒரு ஆவிக்குரியவனிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு நீதி, சமாதானம், அந்த ஆசாரிய தத்துவம், அதாவது பரிந்து பேசுற தத்துவம், இந்த மூன்றும் ஒரு ஊழியனுக்கையோ ஊழியக்காரருக்குள்ளேயோ விசுவாசிகளுக்குள்ளோ இருக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த அன்பு தகப்பனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ, பாவமில்லாத இயேசுவ எங்களுக்காக பாவமாக்கினீர். நீதியாக வாழும்படி நீதியாக இயேசு வாழ்ந்து எங்களை நீதிமானாக மாற்றினீர். ஆண்டவரே, நாங்கள் நீதியாக சமாதானமாக உன்னத தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக உம்மோடு கூட வாழுகிற ஆசாரியர்களாக ராஜாக்களாக எங்களை மாற்ற போகிறதற்காக உம்முடைய ராஜ்யத்தில நாங்கள் ஆசாரியரும் ராஜாவினுடைய பிள்ளைகளாக எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்படாதவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று எங்களுக்கு சமாதானத்தை தந்த தேவனே, பொய்யுறாத தேவன், பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனதாரரும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தம் நிறைவேற்றாதிருப்பாரோ. நீர் உண்மை உள்ள தேவன், நீர் உயிருள்ள தேவன். உம்முடைய குமாரனியே எங்களுக்காக தந்து மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பதப்படி எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் மோடு ராஜாவின் பிள்ளைகளாக ஆசாரியர்களாக எங்களை தெரிந்தெடுத்தீரே. தகுதியில்லாத தாவீதை, நீர் இடையனாக இருந்த தாவீதை உம்முடைய ராஜாவாக மாற்றினீரே. எங்களை உம்முடைய ராஜ்யத்தில ராஜாக்களாக, ராஜாவின் பிள்ளைகளாக, அதிகாரிகளாக, ஆசாரியர்களாக எங்களை மாற்றுற கிருபைக்காக உமக்கு நன்றி. உண்மையோடு புத்தகத்தோடும் பரிசுத்தத்தோடு நடந்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். அதுவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் உம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அந்த நித்திய வாழ்வை தந்தவனே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டவரே, வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பமே, எங்கள் மாம்சத்தை புசிக்கிறவன் அறியாமல் இருப்பான். உம்முடைய மாம்சத்தை இரத்தத்தை புசிக்கிற நாங்கள் உம்மோடு கூட நித்திரையடைந்த பின்பு உம்மோடு கூட உயிர்த்தெழுந்து நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியம் இன்னும் அதிகமான மக்களுக்கு, வேலையாட்களோ குறைவு, ஆண்டவரே அந்த அறுவடைக்கு அவர்கள் இந்த ரேடியோ மூலமாக பல மக்கள் அறுவடை செய்ய நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக விசேடமாக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்துக்காக அந்த உலகில மகனை நீர் பாதுகாத்து இரத்த கொட்டைனால மூடி உம்முடைய பலத்தில் அந்த மகனும் அந்த குடும்பமும் ஒவ்வொருவரும் ஓட செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மகனுக்காக, மகளுக்காக, அவர்களை இந்த வாலிப வயதில சிருஷ்டிகரை நினைத்து எப்பொழுது நினைத்திருக்க நீர் கிருபை செய்யும்படியாக பலத்தோடு சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருக்க உதவி செய்வீராக. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கனப்படுத்துகிற தேவன், மகிமைப்படுத்துகிற தேவன். ஊழியம் செய்யாதவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை நீர் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் அவர்கள் ஒவ்வொருவரும் நீதிமானாக
இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இயேசுவை விசுவாசித்து வாழ அவருடைய விசுவாசத்தை அதிகரித்துக் கொடுக்கும்படியாக அவர்கள் தினமும் வேதாகமத்தை வாசித்து அந்த ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு பெற்று உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் மண்டியோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கர்த்தருடைய பட்சத்திலே எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்க வேணும். ஏனென்றால் விரோதங்களை அகற்றிவிட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் புதிதான கிருபையை கொடுத்து எங்களை அழைத்து வந்து உங்களோட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நான் நேசிக்க தேவன் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. நீங்க இந்த வாக்கு தத்துவம் மாறாத வாக்கு தத்துவம் எங்களுக்குள்ள ஒவ்வொரு நிமிடமும் புதிதாக அருளி எங்களை வழி நடத்தி கொண்ட கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. யாவப்பா மனுஷரை நம்புதலும் பார்க்கல உங்கள் மேல் பற்றுதலா இருப்பது நலம் என்று உங்களோட வாக்கு தத்துவம் சொன்னபடி உங்களோட வார்த்தை கூறினபடி ஆண்டவரே அப்பா, உங்களை நம்பி இருக்கிறவர்கள் மக்களுக்கு உங்களோட நம்பிக்கையும் அன்பையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா அவர்கள் உங்களை அறியாம இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே அவர்கள் உங்களை நம்பி வாழ்வதற்கு உங்களோட வெளிப்படுத்தலை உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறும் பொழுது ஆண்டவரே அப்பா, முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் அப்பா. நாங்கள் உங்களுக்கு முன்பாக முழங்கால் முடங்கி உங்களோட பாதடியில் வந்திருப்பதற்கு ஆண்டவரே யாவருக்கும் கிருபையை கொடுத்து அதிகமான ஜெப ஆவியை கொடுத்து உங்களை அறியாம இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட பெரிதான அழைப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே அப்பா. இந்த உலகத்துல இப்பொழுது உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கோள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறிய வாக்கு தத்துவத்தின் படி ஆண்டவரே அப்பா, இத்தனை பேர் இத்தனை விதமான துன்பத்தில் போனாலும் ஆண்டவரே அவர்கள் அந்த பிரச்சனையை பார்க்காம ஆண்டவரே உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு நீங்களே எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அழைத்து வந்த அன்பு நிறைந்த தகப்பனே உங்களோட முகத்தை மட்டுமே பார்ப்பதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான கிருபையை கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. கடலாம் துன்பத்தில் ஆண்டவரே தவிக்கும் பொழுது படகாய் வந்திருக்கிறது தகப்பனே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. பலவீன நேரங்கள் எங்களுக்கு பலன் கொடுத்து உங்களோட அன்பால அனைத்து ஒவ்வொரு நிமிடமும் புதிய பலன் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா இத்தனை பேர் உங்களை அறியாமைக்கு உலகத்துல எல்லா விதமான சோதனையிலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா எங்களுக்கு புதிதான ரட்சிப்பை கொடுத்து நாங்க உங்களுக்கு மகிழ்வதற்கு தந்தை இந்த சிலாக்கியத்தை நாங்க ஏனோதானம் என்று அப்பா ஏற்றுக்கொள்ளாமைக்கு உங்களுக்குள்ள நாங்க உங்களுக்குள்ள மறைந்திருந்த தேவ பயத்தோடு உங்களை சேவிப்பதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான அன்பையும் கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன். இந்த உலகத்துல கொடுக்க முடியாத சமாதானத்தை நீங்க கட்டளையிட்டீங்க ஆண்டவரே அப்பா. உங்களுக்கு பாத்திரராக நாங்க இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட பாதத்தடியில் இருந்து உங்களோட வெளிப்படுத்தலை அறிவதற்கு ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களோட அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. உங்களை அறியாம இருக்கிறதுக்கு உங்களோட ரட்சிப்பை கட்டளை எடுங்க. அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுக்கு மேல் இருக்கிற நம்பிக்கையும் அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற புதிதான காரியங்களையும் புதிதான வெளிப்படுத்தலையும் அப்பா நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட பாதத்தடியில் அவங்களை வைக்கிறேன் அப்பா. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அவங்களை பாதுகாக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. புற்ற வாழ ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் தேம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. இந்த
பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று பார்க்கிறா. ஆனா நீங்களும் ஆண்டவரை அழைத்தவர், உண்மை உள்ளவர். அப்படியா நீங்க இன்று மட்டும் காத்தவர். இனிமேல நீங்க அவர்களை காத்து வழிநடத்த வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. சிஸ்டர் ஜென்னட்டுக்காண்டி வருகிறேன். கால நேரம் ஜெப ஆவிகளோடும் அப்பா துதிகளோடும் ஆராதனையிலும் வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கும் அது புதிதான ஒரு சத்துவத்தை கொடுக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். உங்களோட வார்த்தை பெரிதான, உங்களோட வார்த்தை உண்மை உள்ளது ஆண்டவரே. அப்படியா நன்றி செலுத்துறேன். அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. மகனுங்க தூரத்துல இருந்தாலும் அவரை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற, அவங்களோட போக்குல வரத்துல பாதுகாத்து இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். மகளையும் ஆசீர்வதிங்க, கணவனாரையும் ஆசீர்வதிங்க. அங்க செய்யற ஊழியம் ஒன்று வந்தாலும் வீண் போகாத வண்ணமாக இரத்த கோட்டைகள் அவரை மறைத்து வைத்து புதிதான ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் வேற சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் ஆண்டன் ராஜநாயகம் கொடுக்கிற வார்த்தைகள் இரவுல நித்திய வெளிச்சத்துல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும் போது எங்களுக்கு புதிதான சத்துவத்தை பலனை கொடுத்து எங்களை வழி நடத்துற அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துற. அவரை அவருடைய ஊழியத்திலே கூட இருந்து வர போற சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற. அவங்களோட தேவலையை சந்திங்க. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று நாங்க இந்த மனிதருக்கு கூறி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களுக்கு உங்களோட கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். யாரும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்க இன்றைக்கு புதிதான கிருபையின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கையின் வித்தியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. நாங்க கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் கொன்சி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்திய நாட்களிலே தேவனுடைய சித்தம் உலகம் எங்கு நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதாவது இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் சீக்கிரமாய் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சபைகளை விட்டு வெளியேறி அங்கு ஆண்டவரை மறுதலித்து இருக்கிற அந்த ஜனங்கள், பின்வாங்கி இருக்கிறவர்கள் சீக்கிரமா ஆலயங்களுக்குள்ளே வந்து சீர்பெருந்த வேண்டும் என்று சொல்லி, அது தேவனுடைய சித்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஓகே சிஸ்டர். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் நல்ல பிதாவே. நன்றியோட ஸ்துதிக்கிறேன் ராஜா. துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, இந்த நல்ல நேரத்திலே கூட அப்பா, இந்த நாட்கள்ல அப்பா பின்மாற்றம் அடைந்த ஆண்டவரே, தேவனை விட்டு வழி விலகி போன எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம் ராஜா. எத்தனையோ ஊழியர்கள் கூட அப்பா, நல்லா ஊழியம் செய்த ஊழியர்கள் கூட ஊழியத்தை விட்டு விலகி நிக்கிறாங்க. இவையெல்லாம் மாற வேண்டும் ஐயா. தேவ சித்தம், தேவன் அழைத்திருக்கிறீங்க ராஜா. யாரை எண்ணத்துக்கு அழைத்தீங்களோ அந்த வேலையை அவர்கள் சரியாக செய்து படிக்கும்படியாக ஆண்டவரை நம்பி நீர் வேலையை கொடுத்திருக்கிறீங்க. இவருக்கு நான் இந்த வேலையை கொடுத்தால் இவர் சரியா செய்து முடிப்பார் என்று எத்தனை ஊழியர்களுக்கு, எத்தனை வாலிபர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள்லாம் பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்கிறது ராஜா. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் ராஜா. தேவனுடைய சித்தத்துக்கு அமைய எல்லா ஜனங்களும் ஆண்டவரே உங்களுடைய கைகள் குறுகி போகவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட நீ பிரியமாயிருக்கிறீர் ராஜா. இந்த நாட்கள் அநேக ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை பின்மாற்றம் அடைந்து ரட்சிக்கப்படாதபடி விலகி போறாங்கப்பா. கிறிஸ்துவை விட்டு விலகி போறாங்க. மறுதளிக்கிற சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும் ராஜா. குறிப்பாக ராஜா மத தலைவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். மெய்யான இயேசுவை அறிக்கை பண்ணணும். இயேசு யார் என்பதை அவர்களே உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் ராஜா. இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் ராஜா. அப்பா, மத தலைவர்கள், பூசாரிகள், மந்திரவாதிகள், நரபலி கொடுப்பவர்கள், பில்லி சூனியம் யாகங்கள் செய்பவர்கள், தேசத்துக்கு துரோகமான காரியங்கள், தேசத்துக்கு விரோதமான காரியங்களை செய்பவர்கள், ஆண்டவரே போதை வஸ்து தயாரிப்பவர்கள், அதை அப்பா அருந்துபவர்கள், இப்படியாக கொலை செய்பவர்கள், அப்பா கொள்ளையடிப்பவர்கள், குண்டர்கள், அப்பா காசுக்காக கொலை செய்பவர்கள், இப்படியான நபர்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அப்பா ரட்சிப்பின் பாத்திரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் அவர்கள் இணைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இப்பொழுது குடும்பமாய் வெளியேறி இருக்கிறாங்க, குடும்பமாய் சபையை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. இவையெல்லாம் மாற வேண்டும் ராஜா. சபையில சிறிய ஏதாவது
ஏதாவது மனக்கசப்பான காரியங்கள் நடந்தால் உடனே சபையை விட்டு வெளியே போய் தாங்கள் ஒரு சபையை அமைத்துக் கொள்கிறாங்கப்பா. இப்படியாக பல சபைகள் உடைக்கப்படுகிறது. இது தேவனுக்கு சித்தமில்லாத காரியமா இருக்கிறது ராஜா. நீர் அப்பா யாருக்கு என்னத்தை ஊழியத்தை கொடுக்க வேண்டும் நீர் கொடுக்கிற தேவனப்பா. இந்த நாட்களில விரிந்து போன ஜனங்கள் தேவ சித்தத்தை மறுதலித்த ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை தேசத்துல எழுப்புவீராக அப்பா. உம்முடைய சித்தத்துக்கு மாத்திரம் அவர்கள் ஒப்பு கொடுக்கணும் ராஜா. சித்தம் இல்லாமல் யாரும் எதுவும் செய்யக்கூடாதப்பா. உம்முடைய தரிசனம் கிடைக்காமல் அப்பா உம்முடைய ஆலோசனை இல்லாமல் யாரும் எதுவும் செய்யக்கூடாதப்பா. உம்முடைய சித்தத்தின்படியாக குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், சபைகள் நடத்தப்பட வேண்டும். ஆவிக்குரிய எங்கள் வாழ்க்கை எங்களுடைய தனிப்பட்ட ஜெப குறிப்புகள் கூட தேவ சித்தத்துக்கு அமைய இருக்க வேண்டும் ராஜா. சித்தம் இல்லாத எந்த காரியம் எங்களுக்கு வேண்டாம். ஆனால் இந்த நாட்கள் எல்லாருமே ராஜா பெரிய லிஸ்ட் போட்டு ஆண்டவரிடத்துல கேட்பது, எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க என்று பட்டியல் போட்டு ஆண்டவர்கிட்ட கடன் கேட்கறதை போல் கேட்கிறாங்க. அவையெல்லாம் தேவனுக்கு சித்தமானதை தேவன் கொடுப்பீங்க. உம்முடைய நீ நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ராஜா நீ நல்லதைத்தான் கொடுப்பீங்க அப்பா. பொல்லாதவர்களாகிய அப்பா நாங்களும் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது எங்களை படைத்த தேவன் எவ்வளவு கொடுக்க பிரியமா இருக்கிறீங்கப்பா. சித்தத்துக்கு அமைய அவர்கள் வாழ்க்கையை மாறட்டும் ராஜா. சித்தம் இல்லாத அநேக காரியங்கள்ல தலையிட்டு தோல்விகள், ஏமாற்றங்கள், தற்கொலைகள், மன உளைச்சல், கஷ்டங்கள், கண்ணீர், போராட்டங்கள் இப்படியாய் சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் சித்தத்தை அறிந்து செயல்படும்படியாக விசேஷமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. அவர்கள் பிரியமாய் அவர்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை, அவர்கள் விருப்பப்பட்ட காரியங்களை செய்கிறாங்கப்பா. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, வசனத்தை செவிமடுப்பதில்லை, பயப்படுவதில்லை, வசனத்துக்கு பயப்படுவதில்லை. இப்படி நாளிலே எல்லாம் மாறி எல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சிஸ்டர். ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. கொன்சி கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று நிர்மலா மரியா குணாபிரதரை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை மன்னிக்கணும் அக்கா, நான் கடைசியா ஜெபம் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே. நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். அதோடு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எங்களுக்கு உண்டு பண்ணி தருகிறது அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தத்தினாலே எல்லா மக்களும் இன்றைய நாட்களில் சபையில இருக்கிறவள் கூட வெளியில இருக்கிறவள் கூட இந்த ரத்தத்தின் மகிமையை கண்டு கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது எதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தப்பட்டது என்று அறிந்து உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்மையான ஜெப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறங்க கர்த்தாவே. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற என் தெய்வமே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறீங்க தாவே. அப்பா இது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனுதினமும் காத்து வழி நடத்தி அவர்கள் மேல் கண்ணை வைத்து நோக்கமாயிருந்து வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் என்பதை அன்பரே ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே அப்பா அநேக தரம் மறுதளிக்கிறபடியால் கர்த்தர் தான் ஆண்டவரே பிரியாய் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆண்டவர இரக்கமும் இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேளையிலும் கொடுக்க தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவரே நீர் சிலுவையிலே ஆண்டவரே சித்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் எல்லா பாவங்களும் அப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அந்த பாவம் எல்லாம் கழுவப்பட உங்களுடைய சிலுவையிலே நீர் சிந்தின ரத்தத்திற்கு ஆண்டவர எங்கள் நாட்களிலே ஆண்டவர் அதற்கிற்கிறயமா இல்லாமல் ஆண்டவர தன் கால் போன போக்கிலும் தன் மனம் போன போக்கிலும் ஆண்டவர போகிற ஜனங்கள் ஆண்டவரை பெருகி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமையா. அப்பா இது ஆண்டவரை எந்த நோக்கத்துக்கோ ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நோக்கங்கள் அறிந்து கொள்ளாதபடி
விடாதபடிக்கு, அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு விடாதபடிக்கு அப்பா சூழ்நிலையும் காலங்களும் ஆண்டவரே அவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பின்மாறி செல்லவும், அதே நேரத்தில் ஆண்டவரே பெயர்க்காக ஆண்டவரே அவர்களுடைய காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுகிறதையும் பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் நீர் எப்பேற்பட்ட ஆண்டவரே இந்த விலையேறப்பெற்ற ரத்தத்தை ஆண்டவருடைய தேகத்திலிருந்து எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள் ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே அக்கிரமங்கள் ஆண்டவரே, அப்படியாய் ஆண்டவரே அந்த நாட்களிலே நீ உமக்காக செய்த அந்த கொடுமைகள் வேதனைகளிலே ஆண்டவரே அப்பா நீர் இழந்த அந்த கடைசி சொட்டு ரத்தமும் ஆண்டவரே இந்தியே ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பாவிகளுக்காகவும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பாவத்தை கழுவும்படியாகவும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் பரலோகத்திற்கு சேர வேண்டும் என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் நீர் அதற்காக அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பாராமுகமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த நோக்கத்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பாவத்திலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தாவே. உம்முடைய விளையாடப்பட்ட அந்த பாவத்தின் ஆண்டவரே அந்த ரத்தத்தின் மூலமாய் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு ஆண்டவரே நீ பரிசுத்தராய் இருந்தது போல இவர்களும் பரிசுத்தமாய் ஜீவிக்க அப்பா நாங்கள் எல்லாம் ஆண்டவரே கெட்டு ஆண்டவரே பாவத்திலே கெட்டு போனவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாவிகளாய் என்று ஜீவித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அனுதினம் கழுவி ஆண்டவரை சுத்தப்படுத்தி எங்களை தூய்மையாக்கி எங்கள் உள்ளங்களையும் மனங்களையும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தூய்மையாக்கி வழிநடத்தி ஆண்டவரே உம்முடைய வழிக்கு உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே அப்பா அப்படியாய் ஆண்டவரே இந்த கருமையாய் ஆண்டவரே இந்த மாறி இருக்கிறதான் ஆண்டவரே இருளிலே வாழ்கிறவர்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை காணும்படியாகத்தான் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நீர் வந்தீர். ஆனாலும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் நெறியிலே வாழ்ந்த ஆண்டவரே தன்னையே ஆண்டவரே அவர்கள் கெடுத்த ஆண்டவரே பாவாலத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க அந்த பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அப்பா விளையாட்டு அந்த ரத்தத்தின் மூலமாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் மீட்டு ஆண்டவரே உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே கர்த்தர் நீ செய்ய நினைத்தார் அது ஒன்றும் தடைப்படாது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இவர்கள் வழி மாறி போகிறதையும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே நீ உண்மை ஆண்டவரே அறிந்தும் அறியாமல் வாழ்கிறதான வாழ்க்கையிலும் ஆண்டவரே என் தேவன் இவர்களுக்கு துணையாயிருந்து முன்பக்கமாய் வரவும் ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராமே அவர்கள் அழைத்த அழைப்பில் ஆண்டவரே அவர்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்று ஆண்டவரே சவுல் எப்படி சொன்னாரோ ஆண்டவரே அவனமாக இந்த பிள்ளைகளும் கர்த்தாவே வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே நீர் சகலத்திலும் ஆண்டவரே துணையாயிருந்து இந்த பிள்ளைகளை விசுவாசத்திலே ஒரு நாள் நழுவி போகாதபடிக்கு உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா நீரா மாற்றும்படியாய் செபிக்கிறோம். அழைத்தவர் நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாயின் கருவிலே அறிந்திருக்கிற தேவன் அப்பா இதோ இடையிலே ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிறதான எல்லா விதமான ஆண்டவரே பொல்லாப்பின் நிமித்தமாக ஆண்டவரே உண்மை மறந்தவர்கள் அநேகம் ஆண்டவரே உண்மை இழந்து போனவர்களும் அநேகம் ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே எங்களை அழைக்க நீரே வந்த தேவன் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் என் தேவன் நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் ஆண்டவரே அப்ப அந்த வேளையில் கர்த்தாவே அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் ஒரு கூட கர்த்தாவே பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி சொந்த பிள்ளைகளாய் மாற்றி உமக்கேற்ற வழியில நடந்து உமக்காக ஜீவிக்க உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை போல ஒரு மாதிரியாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யபடி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தரபியாய் நீ செய்வதற்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே
இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உடைய சமூகத்துக்கு ஆண்டவரை நாங்கள் ஒப்பிடுகிறோம். தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழிநடத்தி அவரோடு கூட இருங்க. ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் நீ நல்ல ஆண்டவரே எங்களை தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஆய்ந்து செலுத்துவதற்காய் முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இப்படியான இந்த ஜப வேலையை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தொகுத்து ஆண்டவரே நடத்தி வருகிறதான அருமையான ஆண்டவரை நெஸ்லி சகோதரரை ஆண்டவரும் சமூகத்துல கொடுக்கிறோம். அப்பா அந்த மகளுக்கு நீ துணையா இருங்கப்பா. சகோதரனுக்கு நல்ல பலத்தையும் ஆண்டவரை எல்லா ஆரோக்கியத்தையும் தாங்க ஆண்டவரே. அவர் எண்ணி இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் எல்லாம் இடரட்டும். கர்த்தர் தாமே அவர்கள் வாழ்கிறதான இடத்திலே தேவனாகிய கர்த்தர் அவர்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவரே உண்மை ஆண்டவர் உமக்கு நேராய சாட்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி ஆய் கொடுக்கத்தாவது அந்த ஊழிய பாதையிலே ஆண்டவர் செல்லுகிறதான வேளையிலும் ஆண்டவரே தேவன் மக்களோடு கூட இருந்து வழிநடத்துங்கப்பா. அவருக்காக தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தரில் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜப வேலை அருமையான ஆண்டவரே ஜானட் மகளையும் அவருடைய கணவன் மகளையும் மகனும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கூட நீ ஆண்டவரே நீ பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் செய்கிறதான ஊழியத்தை நீ கனப்படுத்தி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊடகத்தோடு ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்க, வழியில் நடத்துங்க. துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே எடுக்கிறோம். கிறிஸ்து அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கைவிட்டு செய்யற எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்திய நாட்களிலே அங்கு ஊழியக்காரர் இயேசுவோடு இணைந்து ஊழியம் செய்யவும் அதுக்கு பின்பு ஜனங்களை தேவனோடு சேர பண்ண இனிய பண்ண இவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் சமத்துவத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாள் முழுவதுமா எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா இது வல்லமையான கருத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே, இதுவரை நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காகவும் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி ஆண்டவரே இந்த வேலையில கூட கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்கால் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட தகப்பனே கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே ஆண்டவரே எசப்பா அதிகமாக சபைகளிலே இருக்கிறதான ஊழியர்கள் அவர்கள் நேர்வழியாய் நடக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கிறதான உமக்கு ஊழியம் அந்த ஊழியங்கள் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்க உதவி செய்யுங்க. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒளியே இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்ற வார்த்தையின்படி அவர்கள் உண்மையும் உத்தமமா உமக்கு ஊழியம் செய்ய ஒவ்வொரு ஊழியக்காரனையும் இந்த வேலையில அவர்கள் செய்கிற ஊழியத்தையும் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஊழியங்களிலே இந்த நாளிலே அப்பா ஊழியர்கள் இயேசுவோடு இணைந்து ஊழியம் செய்ய வேண்டப்பா. அவருடைய சித்தத்தை அறிந்து செய்யணும். அவருடைய வாஞ்சை நிறைவேற்றும்படியாய் அவர்களுக்கு நல்ல விசேஷித்தமான ஒரு அபிஷேகத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனோ தானே என்று ஊழியம் செய்யாதபடிக்கு பணத்திற்காக, பதவிக்காக, மண் ஆசை, பெண் ஆசை போன்றவற்றுக்கு அவர்கள் ஆண்டவரே இசைந்து விடாதபடிக்கு இருக்கப்பா. உமோடு சேர்ந்து பரிசுத்தமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா இந்த ஊழியம் அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்திலே அவர்கள் மாயமான இல்லாதபடிக்கு உண்மையும் உத்தமமாய் செய்ய உதவி செய்யுங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி இருக்கிற வசனத்தின்படி ஆண்டவர் தாமே
நீர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. கர்த்தாவே, இந்த ஊழியர்கள் எல்லோருமாய் விசுவாசிகளை உமக்கு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இவர்களுக்கு அவர்கள் போதிக்க, ஊழியர்கள் போதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஊழியர்கள் கர்த்தாவே எல்லா ஆத்துமாக்களையும் பரலோகத்துக்கு நேர வழி நடத்துகிட்டதான அந்த அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருபோதும் அவர்களை ஊழியர்களின் காரியங்களிலே ஆண்டவரே அவர்கள் வழி விலகாத படிக்கிறதுக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஜனங்கள் கூட ஆண்டவரே உமோடு இணைந்து இசைந்து சேர்ந்து ஊழியம் செய்யவும் ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்கவும் கர்த்தர் நீர் எல்லா மக்களை கூட நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க தகப்பனே. எப்படியாக இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே சோத்ராப்பா ஊழியர்கள் மத்தியிலே விசுவாசம் இருக்கட்டும், பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. மற்றபடியாய் கூட ஊழியக்காரர்கள் வேலை சுகவீனமா இருந்த அந்த சுகவீனங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் விலக்கி போட்டு அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளிடுங்கப்பா. இந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே எந்த ஒரு நாளிலும் அப்பா தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்ய அவர்களுக்கு நல்ல மன தைரியத்தையும் பலனை நீங்க கட்டளிடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த ஊழியக்காரர்கள் இயேசுவோடு இணைந்து மது சித்தத்தை அறிந்து ஊழியம் செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. அப்படியே கூட ஊழியக்காரர்கள் ஜனங்களை இயேசுவோடப்பா நடத்தப்பட அப்படியாக ஒரு அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுங்க. அந்த மக்கள் எல்லோருமாய் ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு மனதோடு வாழ்ந்திருக்க ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படின்னு செய்யறதுக்காய் நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. ஒரு இசை கூட சங்கமம் ஊடகத்தை உங்களோட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இந்த நடக்கிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இணைந்து பணிபுரிகிறதான எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனை ஆண்டவரே மகனையும் மகளையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்படியே கூட ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுங்க. அதே வேளையிலே சப்பா இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பரா சகோதரியை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மகள் செய்யற ஊழியம் உமக்கு பிரியமா இருக்கட்டும். ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமை யாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் வீட்டோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க தேவன் தன்னுடைய வார்த்தையை மகா மீனப்படுத்தி இருக்கிறார். இந்த நாட்களிலே இந்த தேவ வசனத்தை கேட்டு உணர்வில்லாமல் இருக்காதபடி ஆவியின் ஒருமைப்பாட்டிலே கட்டப்பட்டவர்களாய் இந்த வசனத்துக்கு ஏற்றவர்களாய் வாழ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் இருந்த பிதாவே, இந்த தேவனே இந்த வேண்டோலை உடைய பாதத்திலே வைக்கிறீங்கப்பா. வார்த்தையானவரே கர்த்தா இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வார்த்தை அனுப்பியப்பா இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையிலே உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்பாடுகளையும் இரகசியங்களையும் தேவனே வெளிப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா பிதாவே. நீங்க சிருஷ்டித்த சகல காரியத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீங்கள் மையப்படுத்தி இருக்கிறீங்களப்பா இயேசு ராஜாவே. தேவன் வார்த்தையினாலே வானத்தையும் பூமியையும் உருவாக்கினீங்க இயேசு ராஜாவே தேவனே. அப்பா பிதாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. உம்முடைய சத்திய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரே அப்பா உங்களுடைய உள்ளங்களிலே இருதய பலகையில எழுதுங்களப்பா பிதாவே. நீங்கள் தேவனே அந்த மறைபொருட்கள் வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா. வார்த்தையில உள்ள மறைபொருட்கள் வெளிப்பாடுகள் வரப்போற காரியங்களை அறிவிக்கிற பரிசுத்த ஆவியானவரே அப்பா கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே தேவனே.
பிரகாசமுள்ள மனக்கண்களை பரிசுத்த ஆவியானவர்கள் கொடுங்களப்பா என் தேவனே. ஆவியானவரே, உம்முடைய அன்பை இந்த இருதயங்களிலே ஊற்றுங்க அப்பா பிதாவே. கல்வாரி அன்பை ஊற்றுங்க என் தேவனே. வெளிப்பாடுகளை கொடுங்களப்பா பிதாவே என் தேவனே. சத்தியத்தை அறிந்தும் தேவனே பின்வாங்கி இருக்கிற மக்களை நீங்கள் பார்க்கிறீங்களே இயேசு ராஜா. தேவனே, உண்மை அறிகின்ற அறிவினாலே அவளை நிரப்புங்கப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோசமையா பிதாவே. ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யும் அப்பா பிதாவே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் உம்முடைய வார்த்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஆவியானவரே, நீங்களே அந்த வார்த்தையை வெளிப்பாட்டை கொடுக்கிறவரப்பா. ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர், மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, வரப்போற காரியங்களை அறிவிக்கிற ஆவியானவரே, போதிக்கிற ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவனே அப்பா கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே. தேவனே நன்றி அப்பா பிதாவே. தேவனே, ரட்சிக்கப்பட்ட மக்களின் தேவனே பிதாவே, உம்முடைய வார்த்தையை தேவனே வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. தேவனே, கிரேசியங்களை வெளிப்படுத்துங்கப்பா இந்த மக்களுக்கு அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே. சோசமைய ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுங்கப்பா பிதாவே. உண்மை அறிகின்ற அறிவை கொடுங்களப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தையிலே வாஞ்சியை கொடுங்களப்பா பிதாவே. இரவும் பகலும் தேவனே உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா நீங்கள் அப்பா பிதாவே. கிருபை செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜாவே என் தேவனே. நன்றி நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை தேவனே புறப்பட்டு போய் சகல ஜாதி ஜனங்களுக்கும் அறிவியுங்கள் சொன்னீங்க இயேசு ராஜா. தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தையை தேவனே இந்த பூமி எங்கும் அறிவிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஆத்ம பாரத்தினாலே நிறைந்த தேவனே, உண்மையாக உத்தமமாய் தேவனே ஊழியம் செய்வ ஒவ்வொருவரையும் தேவனே நீங்கள் வல்லமையாக பயன்படுத்துங்கப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி என் தேவனே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன் சொன்ன தேவனே அப்பா, அந்த பலத்தை கொடுங்கப்பா, அந்த அன்பை கொடுங்க, அந்த தெளிந்த புத்திய கொடுங்க ஆவியானவரே. மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசன் கிரியர் தேவனே தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி என் தேவனே. சோசமப்பா பிதா. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையெல்லாம் நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை. நன்றி. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்கப்பா பிதாவே. ஆவியிலே எப்பொழுதும் அனலுள்ளவர்களாய் மாற்றுங்க, வைராக்கிய வாஞ்ச உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆவியானவரே. இந்த கடைசி நாட்களிலே தேவனே அசதியா இல்லாதபடி தேவனே புறப்பட்டு போய் உம்முடைய வார்த்தையை தேவனே இந்த பூவுள்ள மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. அதுவே உம்முடைய சித்தம் அப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் தேவனே. உம்முடைய சித்தத்தை செய்யறவனே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவனே பிதாவே உணர்த்துங்க அப்பா பிதாவே. அந்த வாஞ்சைய கொடுங்கள் ஆவியானவரே தேவனே. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. ஒரு புதிய ஆவியை கொடுங்க தேவனே பிதாவே. ஆத்ம பாரத்தினாலே இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் நிரப்புங்க அப்பா பிதாவே. நன்றி தேவனே. சோசம் ஐயா, இந்த எஸ்தருக்கு சொன்னீங்களப்பா பிதாவே, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் நான் வேறொருவரை எழுப்பேன் சொன்ன தேவனப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. தேசங்களுக்கு விடுதலை கொடுங்க, தேசத்து மக்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா பிதாவே. கர்த்தர் தேசத்தை கட்டாவிட்டால் தேவனே கட்டளை முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்கள் தேவனே. அதே போல் குடும்பங்களும் அப்பா பிதாவே கர்த்தருடைய வார்த்தையிலே குடும்பம் கட்டுப்படாவிட்டால் கற்ற குடும்பங்கள் எல்லாம் வீணன் சொன்னீங்க ராஜாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. பிரகாசமுள்ள மரக்கண்களை கொடுங்க, உணர்வுள்ள இதயத்தை கொடுங்க ஆவியானவரே. நன்றி அப்பா பிதாவே, நன்றி தேவனே. சோசமா இதோ வாசற்படியிலே என்று தட்டுகிறேன் சொன்னீங்களப்பா பிதாவே. உம்முடைய வருகை சீக்கிரம் தேவனே பிதாவே. அடையாளங்களை அற்புதங்களை நீங்கள் காண்பிக்கிறவனப்பா பிதாவே. அதை கண்டும் தேவனே பிதாவே அசதியா இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் நீங்கள் பொறுப்படுங்களப்பா பிதாவே. கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே உம்முடைய வார்த்தையை நியாயம் தீர்க்கும் சொன்னீங்களப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. விசுவாசமா நியாய தீர்ப்பு சபைகளிலே ஆரம்பிக்கும் காலம் சொன்னீங்கள் தேவனே பிதாவே.
தேவனே கிருபை செய்யுங்கப்பா. சபைகளை பொறுப்படும் ஐயா. இந்த நாட்களிலே தேசங்களுக்கு பொறுப்பு சபைகளப்பா, ஊழியக்காரர், விசுவாசிகளப்பா பிதாவே. விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் ஒருமனத்தில் ஆவியப்படும், ஐக்கியத்தில் ஆவியப்படும் அப்பா, அன்பில் ஆவியப்படும். எல்லா பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசேஷமா ஊழியக்காரரை புறப்படும் ஐயா. அவளுக்கு ஒருமனத்தில் ஆவியப்படும், ஐக்கியத்தில் ஆவியப்படும், அன்பில் ஆவியப்படும் அப்பா பிதாவே. விசுவாசிகளை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. ஞானம் இல்லாமல் நடக்கிற ஊழியக்காரர் மூலம் விசுவாசிகள் சபையை விட்டு பிரிந்து போறார்கள் அப்பா, பின்வாங்கி போறார்கள் ராஜாவே. ஞானம் உள்ளவன் ஆத்ம ஆதாயம் செய்வான் சொன்னீங்க என் தேவனே. தேவனே உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்களிலே ஊழியக்காரர்களுக்கு ஆத்மாக்கள் தேவனே எப்படி வழிநடத்தவும் என்ற ஞானத்தை கொடுங்களப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா, இந்த தேவனே கிருபை செய்யுங்க. அப்படியாக நீங்கள் ஜெபத்தை கேட்டு தேவனே நீங்கள் பங்கு கொடுக்க போவதற்காக நன்றி ராஜாவே. நீங்கள் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தலைப்படாதப்பா. தேவனே உம்முடைய நேச குமாரனை அனுப்பி பரிசுத்த ரத்தம் சிந்தி கட்டின ஒவ்வொரு சபைகளையும் புறப்படுங்கள் அப்பா பிதாவே. அந்த சபைகளை கரை திரையற்ற சபையாக மாற்றுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோசம் அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. சபைகளே தேவனே தேசங்களுக்கு பொறுப்பப்பா, தேச தலைவர் அதிகாரிகளுக்கு பொறுப்பு, தேசத்து மக்களுக்கு தேவனே சபைதானப்பா பொறுப்பு என்று ராஜாவே. இதை உணர்ந்து தேவனே ஒவ்வொரு சபையாரும் ஊழியக்கார விசுவாசிகள் வார்த்தையிலே உறுதியாக நிற்க தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி, பணத்துக்கு ஊழியம் செய்யாதபடி இயேசு ராஜாவே. ஆவியானவரே இலவசமாய் கொடுத்தேன், இலவசமாய் ஊழியத்தை செய்யுங்கள் சொன்னீங்க ராஜா. தேவனே அப்படியான சிந்தையோடு ஊழியங்களை செய்ய, உண்மையோடு ஊழியம் செய்ய, ஒருமனத்தோடு ஐக்கியத்தோடு ஊழியம் செய்ய ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்கள் பொறுப்படுங்களப்பா பிதாவே. இதற்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்க, வழக்காடுங்கள், நீதி செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியாக நீங்க செய்ய போவதற்காக நன்றி. இந்த கடைசி நாட்கள்ல என் தேவனே ஒரு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் உண்மையாய் ஊழியம் செய்வதற்கும் உண்மை இல்லாமல் ஊழியம் செய்வதற்கும் நீங்கள் வித்தியாசத்தை காண்பிக்க போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா பிதாவே, நன்றி அப்பா. தேவனே இந்த வேண்டுகோள் விண்ணப்பத்தை உமது பாகத்திலே வைக்கிறப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, நீங்கள் பங்கு கொடுத்ததுக்காக நன்றி ராஜாவே என் தேவனே. ஓ நன்றி என் தேவனே. பிரதரை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும், சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. தேவனே சந்ததி சந்ததியாய் தேவனே பிதாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற குடும்பமாக தேவனே இந்த குடும்பம் எழுந்து பிரகாசிக்க உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய அக்கினியினாலும் அவளை நிரப்புங்கப்பா. மரங்கள் வல்லமை அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா பிதாவே. அதே போல் ஜனசிச பொறுப்படுங்கப்பா, கணவனை பொறுப்படுங்க, பிள்ளைகளை பொறுப்படுங்க. கிருபை உள்ள கருமைகள் மீது அமர்ந்திருப்பதாக விடைபெற வீரத்திலே விளம்பரங்களப்பா பிதாவே. உம்முடைய ஞானம் அறிவு தெளிந்த புத்தியினாலும் வரங்கள் வல்லமை அபிஷேகத்தினாலும் தேவனே நிரப்புங்கப்பா, பிள்ளைகளை நிரப்புங்க. தேவனே தாழ்வப்பனை நிரப்புங்கப்பா பிதாவே. அதுபோல் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை பரிசுத்த ரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. எந்த தீங்கோ, எந்த சோதனை, எந்த ஆபத்தோ, நோய் வியாதிகளோ தேவனே இந்த குடும்பங்களிலே அழுகாதபடி, வாழையும் கூடாரத்தை அழுகான் சொன்ன தேவனே அழுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நோயோடு இருக்கிற நம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா, நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா பிதா. தேவனே பொறுப்படும் கிருபையின் கிருபையின் கரமையாவில் மீது அமர்ந்திருப்பதாக. என் கிருபை உனக்கு போதும் சொன்னீங்கப்பா. உடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் சொன்ன தேவனே. அப்படியா ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதியுங்கப்பா பிதா. உமது கரத்திலே ஒருவரை ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் வீட்டோடும் கூட இருந்து கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்த தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், அங்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், அங்கு உணர்வில்லாமல் அவர்கள் சங்காரம் ஆகாதபடி அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி விட்டார். நாங்கள் இதை
சிந்த தேவையில்லை என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து செயல்பட நீங்கள் இந்த யுத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே இயேசு ராஜாவே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் ஒருவரே தான் ராஜா. அப்பா, உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே இந்த விண்ணப்பங்கள், ஜெபங்கள், பரிந்து பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி தேவையானதை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர்தான் ராஜா, எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே உயிர் தெழுந்த ராஜாதி ராஜாவாக ஆண்டவரே கர்த்தாவே நிலை நிற்கிற ராட்சியம் பண்ணுற ஆண்டவரே திறவுகோலை உடைய எங்கள் தேவன் நீங்க ஒருவரே தானப்பா. பூமிக்காக, உலகத்துக்காக, கண்டங்களுக்காக, நாடுகளுக்காக அப்பா கர்த்தாவை, பட்டணங்களுக்காக, கிராமங்களுக்காக, குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் என் தெய்வமாகிய கர்த்தாதி கர்த்தராகிய ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தெய்வம் ரத்தம் சிந்தி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆணி அடித்து ஆண்டவரே முள்தடி முள் தரித்து தேவனே பாடுபட்டு 3 ஆண்டால் ஆண்டவரே அப்பா சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, யூதராஜ சிங்கமே, யுத்த சேனையை உடைய எங்கள் தகப்பனே, உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த யுத்தங்களையும் யுத்த தேசங்களையும் ஐயா, ரத்தம் சிந்துதலையும், குடும்பங்களிலே ஆண்டவரே அங்கத்தவர்கள் அழிந்து போறதையும் ஆண்டவரே, வேலைக்காக ஆண்டவரே இந்த மிடிலிஸ் நாடுகளுக்கு போன கணவன் மனைவிகள் அப்பா கர்த்தாவே, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டு அழிந்து ஆண்டவரே திரும்பவும் அவர்களுக்கு கிடைக்காம போற இந்த நாட்களிலே ராஜா உம்மை ஒருவரையே நோக்கி பார்த்து ராஜா அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய ஆண்டவரே நாமத்தை, உம்முடைய சத்தியத்தை அப்பா இவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் ஒரு விசை மன்னித்து, மீறுதல்களை மன்னித்து அப்பா அசட்டைகளை மன்னித்து ஐயா இவர்களுடைய குருட்டாட்டங்கள், மனக்கண்கள் எல்லாம் ஆண்டவரே நீக்கப்பட்டு தேவன் ஒருவரே ராஜா ஆண்டவரே இவர்களை அப்பா திரும்பவுமாக உயிர்ப்பித்து ஒரு கர்த்தாவே ரட்சிப்பின் பாதையை, விடுதலையின் கர்த்தாவே பாதையை, ஆண்டவரே வெளிச்சத்தின் பாதையை இந்த நாடுகளுக்கு நீங்க காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருபோதும் ஆண்டவரே அப்பா மாமிசம் ஆண்டவரே ஒரு காரியத்தையும் செய்து முடிக்காது ராஜா தகப்பனே. நீர் ஒருவரே நடுவராக இருக்கிற எங்கள் தேவன் அப்பா தகப்பனே. அன்றைக்கு ஆண்டவரே பிலாத்துவுக்கும் ஆண்டவரே ஏரோதுவுக்கு நடுவிலே ஒரு நீதிமானாக, ஒரு சமாதான பிரபுவாக ஆண்டவரே உயிர்த்தள போகிற தெய்வமாக ஆண்டவரே அன்பு நிறைந்த கர்த்தாவே, சத்தியம் நிறைந்த, விடுதலை நிறைந்த, வெளிச்சம் நிறைந்த ஒரு மகனாக தேவனே பிதாவின் சித்தத்தை கர்த்தாவே அந்த இடத்திலே நீர் வெளிப்படுத்தி அவர்கள் இருவரும் ஆண்டவரே அப்பா ஒன்று சேர்ந்தார்கள். அதே போல ராஜா இன்றைக்கும் ஆண்டவரே இந்த மிடிலிஸ் நாடுகள், ஆண்டவரே இந்த உக்ரைன், ரஷ்யா நாடுகள், ஆண்டவரே கர்த்தாவே இந்த அமெரிக்கா நாடுகள் அப்பா கர்த்தாவே கர்த்தாவே இவர்கள் ஒன்று சேர்ந்து ராஜா ஆண்டவரே சொத்துக்கள், ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடி ஆண்டவரே கர்த்தாவே பூமியிலே பொருளாதாரம், ஆண்டவரே கர்த்தாவே தேவனே உணவு பிரச்சனைகள், ஆண்டவரே வேலை இல்லா திண்டாட்டங்கள் அப்பா எல்லாம் செயலிழந்து கொண்டு போகிறதே ராஜா. இயேசுதாமே இந்த நாட்களிலே ராஜா நீர் கர்த்தாவே ஒரு அன்பின் மைந்தனாக, ஒரு ராஜாதி ராஜாவாக, அரசாளுகிற தெய்வமாக, நீதியின் சூரியனாக இவர்கள் மத்தியிலே நின்று யுத்தங்களை ஓய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஓய பண்ணுங்கப்பா, இவர்களுடைய இருதயங்களிலே பேசுங்கப்பா. தேசம் ஒருபோதும் ஒருவரும் கொண்டு போவனதில்லை ராஜா தகப்பனே. இந்த ஒரு அணுக்குண்டுக்காக இன்றைக்கு இவ்வளவு யுத்தம் நடக்கிறதே அப்பா. ஏசுதாமே ராஜா எல்லாவற்றையும் செயலிழந்து அழித்து போட வல்லவராக இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. இந்த பூமியை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. சமாதான பிரபுவாக, அன்பு நிறைந்த மைந்தனாக நீங்கள் உலாவி வந்து ராஜா தகப்பனே இந்த மக்களுக்கும், இந்த நாடுகளுக்கும், இந்த கண்டங்களுக்கும் என் இயேசுவே நீர் ஒரு விடுதலை கொடுத்து அப்பா சுகபோகமாக சமாதானத்தோடு தங்களுடைய கூடாரத்திலே சமாதானத்தோடு நித்திரை கொண்டு ஆண்டவரே சமாதான பிரபுவாகிய கர்த்தர் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு
ஆண்டவரே ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வீர்கள், கர்த்தர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிற தெய்வம் என்று. ஆண்டவரே, இந்த நாடுகளிலே ராஜா ஆண்டவரே உணவில்லாமல் தண்ணி இல்லாமலுக்கு ஆண்டவரே படுக்கை இல்லாமல் குடும்பங்களை இழந்து தவிக்கிற இந்த குடும்பங்கள், நாடுகள், தேசங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள் எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய அன்பு ஊற்றப்படுவதாக, உம்முடைய திரு ரத்தம் ஆண்டவரை பூசப்படுவதா, தேசம் எல்லை எங்கும் ஆண்டவரே உம்முடைய சேனைகள் நின்று யுத்தம் பண்ணி இந்த அழிவில் நின்று இந்த தேசங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே ராஜா, இந்த விண்ணப்பங்களை கேட்கிறவரே அப்பா இயேசுவே, ஏக்கங்களை தவிப்புகளை காண்கிற தெய்வமே, நீர் ஒருவர் தான் ராஜா. இவர்களுக்கு ஒரு விடுதலை, சமாதானம், வெளிச்சம், ஆரோக்கியம் வரப்பண்ணி அப்பா உம்முடைய யுத்த சேனையாகிய யூத ராஜ சிங்கம் முன்னன்று ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஆண்டவரை சேனைகளாக யூத ராஜ சிங்கமாக இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை எடுத்து ராஜா இவர்கள் மத்தியிலே உம்மை நீர் வெளிப்படுத்தி இவர்களும் ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் ஒரு பாதையை ஆண்டவரை ஒரு வழியை திறக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. எல்லா கோணலானவைகளும் எல்லா கரடு முரடானவைகளும் நேர்த்தியாகவும் செவ்வையாகவும் செய்ய போற தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். உங்க ஜெபங்களுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. சிஸ்டர்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா பிரதர். ஓகே, நாங்கள் ராணியக்கா அவர்கள் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறார்கள். அதனால் அவருக்கு கொஞ்சம் சுயநங்கள் இருக்கிறது. அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே கூட இருந்து எல்லாவற்றையும் சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைய நாளிலே கர்த்தாவே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்க வைத்தீர். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய வைத்தீர். ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபங்களும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே தூவங்களாய் நறுமணங்களாய் வந்து கொண்டிருந்தது கர்த்தாவே. அதுக்காய் உமக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இப்படியா இந்த சங்கம வானொலி எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த தரிசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அது ஆண்டவரே முடிவரியந்த நிலைநிக்க கர்த்தாவே உம்முடைய கிருபையும் அன்பும் ஆண்டவரே தாங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் என்ன, வாஞ்சைகள் என்ன கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவைகளை கொடுக்க நீர் கிருபையாய் இறங்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அப்ப ராணியக்காக ஜெபிக்கிறோம். உச்சி இந்த உள்ளங்கால் வரை மூடுகிறோம். கண்ணுக்கள் நெஜம்பல் எலும்பல் தசை ஆவிலும் உங்களுடைய வல்லம ரங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு எந்த சத்துருவுக்கும் எந்த மனுஷ திட்டங்களுக்கும் இடமில்லாதபடி, எந்த டாக்டர் ஆண்டவரே இடமில்லாதபடி உம்முடைய வல்லமையை கொடுத்து ஆண்டவரே சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ராவல்லைகள்ல நல்ல தூக்கங்களை கொடுத்து கர்த்தாவே நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். அப்பா நெஜம்புகள் எலும்புகள் தசைகள் பிளட்டுகள் கேட்ஸுகள் எல்லாவற்றிலும் ஒரு அமைதியை மாறுதலையும் கொடுத்து கர்த்தாவே நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். மாலசிங்கம் அன்னையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த வயது சென்ற நேரத்திலும் நீர் காத்து நடத்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். ஆரோக்கிய பலத்தை கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். பிள்ளைகளுக்காய் ஊழியங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அதை ஆசீர்வதித்து கர்த்தாவை உயர்த்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சங்கம வானொலிக்காய் நன்றி சொல்லுகிறோம். லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதி. குறைவுகளை நிறைவாக்குற தேவன் ஆண்டவரே. நிறைவானது வரும்போது குறைவானது அகன்றுவோம் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அந்த நிறைவு எங்கள் வரத்திலிருந்து யோதிகளின் விழாவிடத்திலிருந்து எங்கள் ஆண்டவரிடத்தில் இருந்து வர கர்த்தாவே நீர் உதவி செய்யும் என்று நாளை பொறுப்பேறும் ஏமிக்காய் செபிக்கிறேன்.
எமியோடு கூட இருந்து கத்தாவை பிள்ளையை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள்ல பலனாய் இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை தாங்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சகலதையும் பொறுப்பேறும் ஆண்டவரே. இனி நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்பேறும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அக்கா நான் ப்ரே பண்ணலாம் ஏதாவது இருந்தா. ஓகே. நீங்க உலகெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்யணும். அதை கேட்டு மனம் திரும்புற மக்கள் உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. திருப்பி சொல்லுங்கக்கா. சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட தேவனுடைய ராஜ்யம் வர. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னேன் ஆண்டவரே. ஐயா, இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவரே உங்களை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணினீங்க, குமாரனாகிய தேவன் செய்து முடித்தீங்க, பரிசுத்த ஆவியான தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே, உலகம் எங்கும் ஆண்டவரே மக்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, அறியாத மக்களுக்குள்ள சுவிசேஷம் போகத்தக்கதாக ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே எழுந்து பிரவேசிக்க, எழுந்து பிரகாசிக்க, ஆண்டவரே எழுந்து புறப்பட்டு போய் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் யார் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் புறப்பட்டு எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்துல கர்த்தாவே ஆண்டவரே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக மக்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாக அந்த உணர்வுகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களும் உண்மை அறிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சத்தியம் எல்லாருக்குள்ளும் பிரவேசிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருடன் கூட இருந்து இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவருடைய ஆவியிலும் ஒரு எழுப்புதல்கள் காணப்பட்டு ஆண்டவரே தகப்பனே வாஞ்சியோடும் தாகத்தோடும் தாங்களும் ஆயத்தப்பட்டு நிற்கிறவர்களையும் ஆயத்தப்படத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே அவர்களுடைய இருதயத்துல நல்ல தைரியத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, சத்திய அறிவை கொடுப்பீராக, வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக நிற்கத்தக்கதாக எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மை விட்டுக் கொடுக்காதபடிக்கு தேவ ஞானத்தினால் நிரம்பி நிற்க உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு தேவான் கர்த்தாவே அந்த யூதர்களுக்கு முன்பாக ஆண்டவரே தேவ ஞானம் பெற்றவனாக நின்றது போல இதோ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஞானம் உள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக ஆண்டவரே நின்று தைரியமாய் கர்த்தரை பிரசங்கிக்கிறார் ஆண்டவரே அந்த பிள்ளைகளாக மாறட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்தை கலக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தான் ஒவ்வொருவருக்குள்ளும் தம்முடைய வார்த்தையை அனுப்புவாராக. ஆவியானவர் சொல்லுகிறதை சபைகள் கேட்கத்தக்கதாக, ஆவியானவர் சொல்லுகிறதை எங்களுடைய காதுகள் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் செயல்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியத்தின் உண்டாக செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. குடும்பத்துக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவீராக செபிக்கிறோம். செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வாஞ்சைகள், தாகங்கள் ஆண்டவரே, விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்குமாய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எண்ணம் அவங்களை ஆண்டவரே திடப்படுத்தி எல்லா இடத்திலும் கர்த்தரை குறித்து வைராக்கியத்தோடு ஆண்டவரே தானும் செயல்பட மற்றவர்களை ஊக்குவிக்கவும் ஆண்டவரே எண்ணம் பலத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. வந்து இணைந்து செபித்த ஒவ்வொரு சகோதரர்கள், தேவ குடும்பங்கள், ஊழியங்கள் ஆண்டவரே இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே கர்த்தர், என்னை தவிர வேறே தேவன் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மறுபடியும் இன்னும் ஒரு இணைப்புல இணைந்து ஆண்டவரே நாங்கள் செபம் பண்ணும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
ஆமீன் ஆமீன். உங்க ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன். அப்படி உங்களோட கூட இருந்து வழி நடத்துவார். சோரி டிலே பண்ணதுக்கு தேங்க்யூ அக்கா. ஓகே. ஒடுக்கத்திலும் நெருக்கத்திலும் கர்த்தரை தேடுதல் அதுக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமீன். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஐபோன் 3 யார் நிற்கிறீங்கள்? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஐபோன் 3 யார் நிற்கிறீங்கள்? சிஸ்டர் மேரி, ஐபோன் 3 யார் நிற்கிறீங்கள்? நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். யார் என்று சொல்றீங்கன்னா தான் நாங்கள் அதுக்கு தக்க மாதிரி செய்யலாம். அல்லது அப்படியே நெல்லுங்கள். பிரைஸ் லார்ட். ஐபோன் 3 நிற்கிறீங்க, மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. ஆமீன்.